என்ன துர்கா, உங்க ஆயா வீட்டுக்கு லீவ்ல போலையா? இல்லை சோட்டு, நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம், நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நம்ம மட்டும் தூங்கலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கலாம். அங்கே போனால் டைமுக்கு எல்லாம் பண்ணணும், ஒரே கடுப்பாக இருக்கும். அதனால தான் நான் போகவே இல்லை. என்னது, பாரதியோட அம்மா பாரதி இடுப்புல வச்சுட்டு வராங்க. என்ன பாரதி என்ன சின்ன குழந்தையா? ஐயோ காமெடியா இருக்குது. ஏய் பாரதி, இடுப்பை விட்டு இறங்கு. எல்லாம் பாரு உன்னை கிண்டல் பண்றாங்க. என்ன உனக்கு அசிங்கமாவே இல்லையா? இறங்கு பாரதி. அம்மா போமா, எனக்கு இதம்மா ஜாலியாக இருக்கு. எனக்கு சின்ன வயசுல தானே தூக்கம் வச்சிருந்தேன், இப்போ தூக்கியே வச்சிருக்க மாட்டேன். அதனால தான் இடுப்பு போட்டு இறங்கவே இல்லை. சூப்பராக இருக்குமா, இதே மாதிரியே டெய்லி எனக்கு தூக்கி வச்சுக்குமா. இப்ப இறங்க போறியா இல்லையா? இப்ப பாரு நடக்கிறதே வேற. இந்த பயம் இருக்கணும். என்ன சோட்டு, சிண்டு, மீனா எல்லாம் உங்க ஆயா வீட்டுக்கு போகவே இல்லையா லீவுக்கு? எல்லாம் என் வீட்டிலே இருக்கீங்க. அட போங்க ஆண்டி, எங்கேயுமே ஊருக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன கொரியர்காரர் வராரு? ஒருவேளை அப்பா ஏதாவது துபாயிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரோ? சரி வரட்டும், பார்ப்போம். மேடம், கொரியர் வந்திருக்குது. இங்கே யாரும்மா? பாரதி. அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு துபாயிலேருந்து. எடுத்துகிட்டு வரேன் மேடம். நீங்கள் சைன் போட்டு கொடுங்க மேடம். என்னது, துபாயிலேருந்து கொரியர் வந்திருக்குதா? எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புவார். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. மேடம், இதுதான் துபாயிலேருந்து வந்திருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ, எங்கள் அப்பா எனக்கு துபாயிலேருந்து கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரே. ஜாலியாக இருக்குது. என்னன்னே தெரியலையே. அம்மா அந்த கிஃப்ட்டை நான் இப்போவே ஓப்பன் பண்ணி பார்க்கட்டாம்மா? ஜாலியாக இருக்குமா? கொஞ்சம் ஜாலி தான் உனக்கு. உங்கள் அப்பா உனக்கு துபாயிலேருந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காருல. ஜாலி தான் உனக்குல. எங்கள் அப்பாவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? அங்கேருந்து எனக்கு கிஃப்ட்டு தான் அனுப்புகிறாரு. ஆனால் அவர் வந்தால் தான் ஜாலியாகவே இருக்கும். அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி சரி, சீக்கிரம் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னன்னே தெரியல, ஒரு மினிச்சர் வீடு கட்டுற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்கே ஓப்பன் பண்ணுறது எங்கன்னே தெரியலையே. இந்த சைடா இந்த சைடா? இதோ இருக்க பேர் இந்த சைடாக தான் ஓப்பன் பண்ணும் போல். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே பாரு, மினிச்சர் வீடு கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. ஏதோ ஒரு கார்டு இருக்குது, அதால தூக்கி போடு. இங்கே பாரு, குட்டி குட்டி செங்கல் மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல. இதை வச்சு தான் நம்ம வீடு கட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். வாவ், நல்லா இருக்குல்ல. நம்ம பெரிய வீடு கட்டும்போது பெருசு பெருசாக இருக்கும் செங்கல். இது குட்டி குட்டியோடு இருக்குது. எதில் தயாரிக்கிறாங்கன்னே தெரியல. சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இது என்னது காடு? இந்த கல்லெல்லாம் இதேமாதிரி அரேஞ்ச் பண்ணும் போல். குறுக்கால வச்சு அரேஞ்ச் பண்ணால் தான் நான் கரெக்டு. நேராக அரேஞ்ச் பண்ணால் தப்புன்னு போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே. பின்னாடி திருப்பி பார்ப்போமே. என்னது இது? கல்லோட அந்த ஷேப்லாம் காட்டுறாங்க, எப்படி வைக்கணும் ஏது வைக்கணும்னு. சூப்பர்ல. அட என்னது இது? சொரன்னு இருக்குது. என்னன்னே தெரியலையே இது. அதுவா? அது வந்து கல்லெல்லாம் ஷேப்பா இல்லைன்னா அதை வச்சு தீத்துனா அந்த ஷேப்பு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு அந்த செவத்துல தீத்துட்டு அதுக்கப்புறம் அதால் தீத்துட்டு பெயிண்ட் அடித்தா சூப்பராக இருக்கும். அடுத்தது மினிச்சர் குட்டி குட்டியோண்டு கல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன பேப்பரு? இதை வச்சு தான் எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாசக்கால் பாரா, ரொம்ப குட்டியோண்டு இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம நுழையவே முடியாது. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. அடுத்தது என்னது? இது மேல் மாடியில் வச்சு அது மேலே கல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபெவிக்விக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. சிமெண்ட்டுக்கு போல் ஃபெவிக்விக் போல். சூப்பரில். அடுத்தது ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. என்னது இது? இங்கே பாரு, டோரு விண்டோ எல்லாமே போட்டு செங்கல்லாம் எப்படி அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. பரவாயில்லையே, இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா. சூப்பராக இருக்குல்ல. வா, இதை வச்சு நம்ம இன்னைக்கு மினிச்சர் வீடு கட்ட போகிறோம். இது கட்டிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போமா? சூப்பர். ஃபஸ்ட்டு இந்த அட்டையை எடுத்து வச்சுக்கலாமா? பாரதி, நாங்களும் உங்க கூட செய்யலாமா? எங்களுக்கும் ஆசையாக இருக்குது பாரதி. அட, என்னோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாத்தையும் நானா? வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வீடு கட்டுவோம். வாங்க பாரா. ஃபஸ்ட்டு இந்த மினிச்சர் கல்லை ஓப்பன் பண்ணலாம். ஐயோ, குட்டி குட்டியோடு கல் இருக்குல்ல. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. இது ஏதோ தக்கையாக இருக்குமா? அநேகமாக இது சாக்ஸாலாம் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேம்மா. கரெக்டாக சொன்னீங்க பசங்களா. இது சாக் பீஸ் தான், இது சிமெண்ட் இல்லை. ஓகேவா?
ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வைப்போம், கதவை வைப்போம். கதவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல் வச்சு ஃபெவிக்விக் வச்சு கீழே பாட்டத்தில் தடவி தடவி மேலே வைப்போம். பாரேன், அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நேராக வைக்கல, அந்த குறுக்கால தான் வச்சுருக்கோம். பாரேன், 2 கல்லுக்கு நடுவில் பெரிய கல், அப்புறம் ஒரு குட்டி கல். எவ்வளோ அழகாக வைக்கிறோமோ. இப்படி வச்சாதான் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழாது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது வந்து விழும். நேராக இருந்ததுன்னா விழுந்துடும். ஓகேவா? பாரதி, இப்போ நம்ம விண்டோ வைக்கணும். 2 லேயர் கல்ல வச்சுட்டோம். இப்போ 3வது லேயர்ல வந்து விண்டோ வைக்கலாம். அப்படிதான் அந்த பேப்பர்ல போட்டிருக்குது. அது மாதிரியே பண்ணு பாரதி. நானும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேனே. ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரே சைடா வச்சுனா டக்குன்னு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால இந்த சைடும் கொஞ்சம் செவரை எழுப்பி விட்டுருவோமா. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். சரி, குட்டி குட்டி கல்லை ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். ஒரு கல்லை வச்சுட்டு இன்னொரு கல்லும் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஜன்னல் வச்சோம் பாரு, அந்த சைடு வந்து நம்ம மறுபடியும் கல்லை வச்சு ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? சூப்பராக இருக்கும்ல? சரி, நீ ஃபஸ்ட்டு டோட்டலாக அந்த செவரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணு. அடுத்தது வந்து ஒருத்தவங்க செய்யட்டும். அத்தை சிண்டு செய்யட்டும். சிண்டு செஞ்சால் இன்னும் நல்லா சூப்பராக செவரு எழுப்புவான். ஃபஸ்ட்டு நீ செஞ்சுட்டா செவரு, அடுத்தது இந்த சைடு ஃபுல்லாக சிண்டு செய்யட்டும். சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த செவரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சிண்டுவே செய்ய சொல்லு. சூப்பராக இருக்குல்ல? நம்ம வீட்டு விண்டோ கூட இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இன்னொரு தடவை இதே மாதிரி வாங்கி நம்ம செய்வோமா? சூப்பராக இருக்குது. நான் கூட எங்கள் அம்மாட்ட சொல்லி இதேமாரி வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன். வாங்கிட்டு வர சொல்லி நாங்கள் இதேமாரி வீடு கட்டலான்னு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குது. கீழெல்லாம் போனால் காஞ்சி போச்சு. மேலே மட்டும்தான் கொஞ்சம் இப்போ ஒட்டுறதுனால கொஞ்சம் அப்படியே சொதன்னு இருக்குது. தவிர கீழே ஃபுல்லாக காஞ்சி போய் எடுக்கவே வரமாட்டேங்குது. சரி, இந்த செவரை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த செவரு ஃபுல்லாக வந்து சிண்டு தான் வந்து அடுக்க போகிறான், வைக்க போகிறான். சூப்பராக. சிண்டு, இப்போ உன்னோட செக்ஷன் நீ தான் பார்த்துக்கணுமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சைடு திருப்பிக்கோ. எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தியா? வா, இதேமாரி நம்ம வீடு கட்டுவோம்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் பாரதி, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? இந்த கல்லே ரொம்ப தக்கையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி, வைப்போம் வா. ஃபஸ்ட் லேயரை வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போட்டு தான் ஜன்னலே வைக்கணுமே. சரி, இன்னொரு லேயரும் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஜன்னலுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சிண்டு அங்கே போகிறான். பெரிய பெரிய பாக்ஸ் போட்டிருக்குல்ல, அதில் வந்து பெரிய கல் தான் அடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீ மேல் லேயர் வைக்க, அதை ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணு. பெரிய பெரிய கல்லை வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணு. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் போடுவோம். நல்லா இருக்கும்ல? அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழ் பாட்டம் ஃபுல்லாக காஞ்சி போய் நல்லா பிடிச்சிட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா சிண்டு? சரிங்க ஆண்டி, நான் அது மாதிரியே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக ஒரு லேயரை வச்சிடுறேன். வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மேலே லேயரை வச்சுட்டு அதுக்கப்புறமா விண்டோ வைக்கிறேன். சூப்பராக இருக்கும்ல? பாருங்கள், நான் கடைசியாக சூப்பராக எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன சிண்டு, உனக்கு ஒரு செவரு தானே கொடுத்தோம், அதுக்குள்ளே நீ 2வது செவரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் நாங்களாம் இல்லையா? நீ எல்லாத்தையுமே நீ முடிச்சிட்டா என்ன அர்த்தம் சிண்டு? அச்சச்சோ, நான் உங்களை மறந்தே போயிட்டேனே. இந்த கல் வச்சுருக்கிற சந்தோஷத்தில் உங்களை மறந்தே போயிட்டேன். சாரிப்பா. நீங்கள் ஆளுக்கு ஒரு கல் வச்சு நீங்களே வச்சு விடுங்கப்பா. சாரிப்பா, நீங்களும் வாங்கப்பா கட்டுறதுக்கு. நம்மெல்லாம் சேர்ந்தே கட்டுவோம், ஜாலியாக இருக்கும். வா, இப்போ 2nd லேயரும் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாரா, எவ்வளோ அழகாக இருக்கு பாரா. சிண்டு, நீ பண்ணது தப்பு சிண்டு. எல்லாருக்கும் ஒரு செவரு தானே சொன்னாங்க. நீ ஏன் 2 செவரும் கம்ப்ளீட் பண்ணுற? என்ன சிண்டு? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்கள் எல்லாம் வரோம். ஆளுக்கும் ஒரு கல் வச்சு நாங்களும் கட்டுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ஐயோ, சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்பா. சாரிப்பா. எல்லாரும் வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு கல் வச்சு கட்டுவோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்டுவோம். அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க, 2வது லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது லேயரில் ஜன்னல் வைக்கணும். வச்சுருவோமா? வச்சாச்சு பார்த்தீங்களா? அடுத்தது ஒரு கல் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடும் கல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டேன். அப்போ தான் அந்த ஜன்னல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி மினிச்சர் கல்லை தூக்கி அது நடுவில் வச்சேன். சூப்பராக இருக்குல்ல? இந்த சைடும் ஓகே. சரி சம்மா வச்சுருவோமா? சரி, அழகாக இருக்குல்ல? ஆண்டி, இந்த கல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நம்ம இதுமாரி ஒரு கல் பண்ணலாமா? அது எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் ஆண்டி. ஓ, தாராளமாக நம்ம கல் பண்ணலாமே. எப்படின்னா, கொஞ்சமாக சிமெண்ட் ஒரு கப்பு எடுத்துக்குங்க.
அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத திட்டமாக நம்ம குழச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாட்டு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோ. சிம்பிளாக நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸு. மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நடுவில் ஏதாவது தடுக்கிறதுக்கு வச்சுட்டு இந்த சிமெண்ட் இதை ஊற்றிட்டு ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி வெயிலில் வச்சு வெயிட் பண்ணாவே அது நல்லா இதுமாதிரி கல் மாதிரி வந்துடும். அப்புறம் எடுத்து பார்த்தா நம்ம அதை வச்சே ஒரு வீடே கட்டலாமே, சூப்பராக இருக்கும்ல. அது சிமெண்ட் வீடு, இது சாக்பீஸ் வீடு, அவ்வளோதான் வித்தியாசமே. சரி சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து சிமெண்ட்டில் தான் செய்ய போகிறேனே. இது மாதிரி குட்டி குட்டி கல்லை நான் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி அதை வச்சு நான் ஒரு மாடி வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா பசங்களாம், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்ய போகிறோமே இந்த மாடி வீடு ப்ராஜெக்டே. ஓகேவா, அடுத்த வாட்டி எல்லாம் ரெடியாக இருங்க. நம்ம வந்து மாடி வீடு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பராக இந்த லீவில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு விளையாட்டு நம்ம விளையாட போகிறோம். ஓகே. ஆமாம் சோட்டு சிண்டு, கண்டிப்பாக இதேமாரி நம்ம ஒரு நாள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்குல்ல. அப்படியே 1 டே பொழுது நல்லபடியாக போயிடும்ல. சூப்பர். ஆனால் இன்னும் 10 நாள் தான் இருக்கே லீவே. அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவே இல்லை. அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, சூப்பராக ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு மாடி வீடு கட்டிடுவோம். ஓகே. ஏய் வா, இந்த சைடு விண்டோ வச்சு க்ளோஸ் பண்ணாவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் வீடுக்கான ஒரு அர்த்தமே தெரியுது. நல்லா இருக்குல்ல. இதில் பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி ஓகே, அடுத்த வாட்டி நம்ம பெயிண்டிங் ஒர்க் கொடுப்போம். என்ன இந்த ஒரு கல் மட்டும் தூக்கிட்டு நிற்கிது, என்னன்னே தெரியலையே. சரி, நம்ம அதை எடுத்துகிட்டு பார்ப்போம் இரு. சரி, இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணாச்சு. இதுக்கப்புறம் அந்த சைடு தான் பண்ணணுமே. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வருது. சரி, திருப்பி பார்ப்போமா. வாவ், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இந்த சைடு மட்டும்தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோமே. இதில் வந்து விண்டோலாம் எதுவும் இல்லைன்னு அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். கொடுத்ததே 2 விண்டோ, ஒரு டோரு. ஓகேவா, நம்ம வந்து 3வது விண்டோ இல்லை. அதனால் இப்போ ஃபுல்லாக அந்த கல்லை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் குட்டி குட்டி கல்லை ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம். இறக்கி முதல்ல வச்சுடுவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய கல் வச்சு அடுக்கிடுவோம். சூப்பராக க்ளோஸ் ஆகும். வாவ், இதே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டினா நாமளே யூஸ் பண்ணிக்கலாம் போல அந்த வீடை. வாவ், நல்லா இருக்குல்ல. சரி, அந்த டோர் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பெரிய கல்லை வைப்போம், அப்புறம் ஒரு குட்டி கல்லை வச்சுருவோம். நல்லா இருக்குது. ஏய் சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த வாட்டி இதேமாரி குட்டியோண்டு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே ஜாலியாக நம்ம விளையாட போகிறோம். ஓகேவா, அருமையாக இருக்குது இந்த வீடு. செம்ம சூப்பராக இருக்குது. சரி வா, ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் வச்சு அடுக்கி க்ளோஸ் பண்ணுற வழியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த குட்டி கல் மேலே ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு இந்த சைடில் வந்து ஒரு குட்டி கல் வைக்கலாமா பெரிய கல் வைக்கலாமா என்னன்னே தெரியலையே. சரி, ஏதோ ஒரு கல்லை வைப்போம். சரி, குட்டி கல்லே வச்சுருவோம். ஏன்னா பெரிய கல்லுக்கு இடம் பத்தாது போல். அதனால் குட்டி கல் 2 வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய கல்லை வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். பரவாயில்லையே, நம்மளுக்கு மூளை வேலை செய்யுது. நாமளும் அதுமாரி பண்ணலாம் போல். சரி, குட்டி கல் பத்தலை, அதனால் நான் ஒரே ஒரு குட்டி கல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. வா, இந்த கத்திரிக்கோளால் இந்த கல்லை கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக அந்த கல்லை தயாரிச்சிருக்காங்க. எப்படி தான் தயாரிச்சாங்கன்னே தெரியல. இது ஏதாவது கெமிக்கல் அதுமாரி ஏதாவது போட்டிருக்காங்களா என்னன்னே தெரியலையே. சரி, நம்ம ஒரு நாள் யூடியூப்பில் பார்ப்போம் எப்படி தயாரிச்சாங்கன்னு, பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே. வா, இந்த டோரும் க்ளோஸ் ஆகிடுது. இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளோஸு. இப்போ தான் ஒரு வீடுக்கான ஒரு அர்த்தமே தெரியுது. நல்லா இருக்குல்ல. பசங்களா, சூப்பராக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. வாவ், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. உங்களுக்கு இதேமாரி ஏதாவது யூஸ்ஃபுல்லானது வாங்கி கொடுத்தாவே போதும். அழகாக நீங்களும் கிராஃப்ட் செஞ்சுட்டு உக்காந்துருப்பீங்க. சூப்பர். இதுக்கப்புறம் இதேமாரி யூஸ்ஃபுல்லானதை வச்சு நம்ம வந்து ஒரு இதுவும் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணலாம் சூப்பராக. ஓகேவா. வாவ், இப்போ தான் ஒரு வீடு மாதிரி அழகாக இருக்குது பாரு. அந்த சைடு ஃபுல்லாக காஞ்சி போச்சு எல்லாமே, எதுவுமே பேக்க கூட வராது. சூப்பராக இருக்குல்ல பசங்களா. இப்போ வந்து மேலே வந்து பாட்டம் வைப்போமா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிக்விக் போட்டு அந்த ஒரு அட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த அட்டையை தூக்கி மேலே வச்சுருவோமா. அம்மா, இதே சூப்பராக மொட்டை மாடி மாரி இருக்குதும்மா, அருமையாக இருக்குதும்மா. இதேவே மாரியே விட்டுலாமாம்மா. இல்லைம்மா, இது மாதிரிலாம் விட்டா நல்லா இருக்காது. நம்ம வந்து மேலே வந்து ஒரு செவுறு மாரி கட்டணும். செவுறு மாரி கட்டினா தான் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடு கட்டுறோமே, அதில் என்ன பண்ணுவோம், அது உள்ள மேல் தளம் ஒட்டணும்னா பைப்பு போடுவோம். அப்புறம் வயிறு இழுக்கிறதுக்கு எல்லாமே வச்சு கம்பி கட்டணும். அதுக்கப்புறம் பைப்பு போடணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா இது ஃபேனுக்கு அந்த இது அது கொக்கி அது இது எல்லாத்தையும் போடணும். போட்டுட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம தளம் ஒட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்து இது மினிச்சர்ன்றதுனால ஒரு பேப்பர் மாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செவுரு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கல்லை வச்சு அடுக்க சொல்லி இது பண்ணுறாங்க. இது 1 லேயர் மட்டும் இல்லை, 2 லேயர் போடணும். 2 லேயர் போட்டால் தான் மேலேருந்து எந்த ஒரு பொருளும் கீழே விழாது. 1 லேயர் போட்டோன்னா எல்லாமே கீழே விழுந்துடும். ஆமாம் ஆமாம், நம்ம ரியலாக வீடு கட்டும்போது அந்த பைப்பெல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் கொக்கிலாம் வைப்பாங்க, ஊஞ்சலுக்கெலாம் வைப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணாங்களே. ஆனால் இது மினிச்சர்ன்றதுனால ஒரு அட்டை வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சூப்பரில். சே, அழகாக இருக்குது ஆண்டி. இதேமாரி இன்னொரு வீடு கட்டணும் ஆண்டி, கண்டிப்பாக. சூப்பராக இருக்கு ஆண்டி. சரி சரி, கண்டிப்பாக நம்ம அடுத்தது வந்து சிமெண்ட்டால் வீடு கட்டுவோம். ஒரு மாடி வீடு சூப்பராக பண்ணிவிடுவோம், ஓகேவா? இதே நல்லா தான் இருக்குல்ல. சரி, செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம்மா. செகண்ட் லேயரும் ஒரு குட்டி கல்லை வச்சு ஆரம்பிச்சிடுவோம்மா செகண்ட் லேயர். அப்போ தான் நல்லா இருக்குமே. அந்த மாடிக்கு அட்டை வச்சோம் பாரு, அது சுத்தமாக கீழே படியவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ நிறைய அழுத்திக்கிட்டே இருக்கிறேன், அது படியவே மாட்டேங்குது. மீதி எல்லாம் சூப்பராக படிஞ்சு போச்சு. அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் ஒரு ஃபால்ட்டாக இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். செகண்ட் லேயரையும் எழுப்பியாச்சு, அதுவும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அட, இன்னும் 2 கல் தான் இருக்குது. இன்னொரு லேயர் வேறு எழுப்பணும். அந்த சைடு ஃபுல்லாக இன்னும் லேயர் எழுப்பவே இல்லையே செவுரு. சரி, சோட்டு, அங்கே இருக்கிற கல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அந்த மாடியில் போடலாம். இன்னொரு லேயரை எழுப்பிட்டா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாடி அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அந்த காம்பவுண்ட் செவுரு எழுப்பிடுவோம். கல் நிறையா இருக்குது, அதனால் காம்பவுண்ட் செவுரு எழுப்பிடுவோம். சரி, அடுத்த வாட்டி வந்து டபுள் மாடியாக கட்ட ஆரம்பிச்சிடுவோம், ஓகேவா? சரி சரி, இந்த கல்லை தூக்கி நான் கொட்டுறேன். எவ்வளோ தக்கையாக இருக்குது. சரி, சீக்கிரம் இந்த மாடியை கம்ப்ளீட் பண்ணு. கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதும். அடுத்தது நம்ம காம்பவுண்ட் செவரை எழுப்பிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் பெயிண்ட் ஒர்க் அடிச்சா தான் சூப்பராகவே இருக்கும். என்னதான் நம்ம வீடு கட்டினாலும் இந்த கல்லை வச்சு பெயிண்ட் ஒர்க் கொடுத்தா தான் நல்லா புது வீடுக்கான அர்த்தமே தெரியும். ஏன்னா இல்லைன்னா பழைய வீடு மாரி பழஞ்ச பங்களா மாரி இருக்கும். அதனால் அடுத்த வாட்டி பெயிண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் கூட நிறைய பெயிண்ட்லாம் வச்சுருக்கேன். நம்ம இந்த வீட்டுக்கு கலர் கலராக பெயிண்ட் அடிப்போமா, எப்படி தான் இருக்கும் பார்ப்போமே. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஆனால் மேலே அந்த பேப்பருக்கு அடித்தாதான் ஊராதான் தெரியலையே. இதே நம்ம சிமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்டர் கலர் தான் இருக்குது, பார்த்துப்போம் விடு. ஐ, வாவ், இந்த வீடு எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாரு. அம்மா, இங்கே பாருங்களா, சூப்பராக இருக்குதுமா. அந்த ஒரு இடம் நம்ம கொஞ்சம் டேமேஜ் ஆன மாரி இருக்குது. அந்த ஷீட்டு ஓட்டலில் ஒரு கல் தூக்கிட்டு இருக்க மாரி இருக்குது. சரி, எடுத்து வேறு விதமாக ஒட்டி விடலான்னு பார்த்தா அது இப்போ எடுக்கவே முடியல. ஏன்னா ஃபெஃபிக்விக் போட்டு ஒட்டினதுனால எடுக்கவே முடியலம்மா. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் பாறேன் அழுத்தி பார்க்குறேன், ஒன்றுமே பண்ணவே முடியல பாறேன். அப்படியே வளைவாக இருக்கிற மாரி இருக்குது. இதே வேறு ஏதாவது ஒரு கண்ணாடி கிளாஸு அது மாதிரி ஏதாவது வச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக படியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். வா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ காம்பவுண்டு செவுரு எழுப்புறேன், எப்படி இருக்குமா? ஏய், நல்லா இருக்குப்பா. வீடு நல்லா அருமையாக கட்டியிருக்குங்க, நல்லா இருக்குது. சரி, இதை கட்டிட்டு பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து உங்கள் அப்பாவுக்கு துபாய்க்கு அனுப்பிச்சி விடுவோம்மா. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தியா? நல்லா இருக்குல்ல. சரி, 2 லேயர் மட்டும் போதும். அதுக்கு மேலே போட்டோன்னா கல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் 2 லேயர் போதும். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாரு. அப்போ தான் வந்து காம்பவுண்ட் செவுருக்கான அர்த்தமே தெரியும். ரவுண்டு மேலே முன்னாடி மட்டும் நீ ஃபினிஷ் பண்ணிட்டு வராத, பின்னாடியும் சேர்த்து பண்ணு. ஏன்னா அந்தளவு கல் இருக்குது, ஓகேவா? 2 லேயராக போடு. 3 லேயர் போட்டால் கல் பத்தாது, ஓகே? சரி சரிம்மா, அது மாதிரியே பண்ணுறேன். 2 லேயர் மட்டும் போடுறேன், 3 லேயர் போடவே மாட்டேன், ஓகேவா? இந்த வீடு நல்லா இருக்குது. என்ன ஒரே ஒரு குறைனா அந்த ஒரு வீடு அப்படி சாய்வுலாம் இருக்கிற மாதிரி இருக்குதும்மா. அந்த ஒரே ஒரு ஃபால்ட்டு தான், அந்த அட்டை தான் ஃபால்ட்டே, வேறு எதுவுமே இல்லைம்மா. ஏன் அந்த வெயிட் அது தாங்காத அப்படியே இப்படி சாஞ்சு போய் அப்படி சாஞ்சு போய் இருக்குதுமா. சரிம்மா, நீங்கள் என்ன முன்ன பின்ன வீடாக கட்டியிருக்கீங்க? இல்லைல்ல, இப்போ தானே ஃபஸ்ட் அட்டம்ப்டே அது உங்களுக்கு இந்தளவு பெஸ்ட்டாக வந்துருக்குது. பரவாயில்ல, அடுத்த வாட்டி இன்னும் நல்லா நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்களேன். அதெல்லாம் நான் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல, புரியுதா? நல்லா சூப்பராக அழகாக வீடு கட்டுறீங்க. இதோட என்ன வேணும் சொல்லு பார்ப்போம். பரவாயில்லையே, உங்கள் அம்மா உனக்கு என்கரேஜ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க பாரு, இதெல்லாம் ஏன் வாங்குற, எதுக்கு வாங்குற, காசை வேஸ்ட் பண்ணுற, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா பரவாயில்லல்ல, இதெல்லாம் வாங்கி தராங்கல்ல, சூப்பராக இருக்குது. இந்த லீவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணோன்னா இந்த வீடு கட்டுறது மட்டும்தான்.
எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக கம்ப்ளீட் ஆயிருக்கு. அநேகமாக 10/10 தான் கொடுத்துருப்பேன் நான் மார்க்கு. சூப்பராக இருக்குது. சரி சரி இருக்கட்டும். நம்ம நாளைக்கு இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து நல்லா பெயிண்டிங் ஒர்க் கொடுப்போமா? இப்போ நல்லா காயட்டும். இப்போ ஃபெவிக்விக் வேற அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதில்ல, எல்லாமே காயட்டும். காஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் கொடுப்போம். என்னென்ன கலர் கொடுக்கலான்ட்டு சும்மா நம்ம கெஸ் பண்ணி வைப்போம். சூப்பராக பண்ணுவோம்மா. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன லைட் செட்டிங் பண்ணி நைட்டு போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம்மா. சரி சரி சூப்பராக இருக்குது. நாளைக்கு எல்லாம் ஈவினிங் 4 மணிக்கு வந்துடுறோம். இந்த வீட்டுக்கு நம்ம எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் இழுத்துட்டு அதை நைட்டு போட்டு பார்ப்போம். சூப்பராக ஜொலிக்குதான்னு பார்ப்போம். ஓகே. இந்த சைடு ஃபுல்லாக நீ காம்பவுண்ட் செவுரு வைக்காதம்மா, இந்த சைடு வைம்மா. பாரு கொஞ்சோண்டு அந்த செவுரை கொஞ்சோண்டு ஒட்டி 2 கல் வச்சு நீ ஃபினிஷ் பண்ண, அப்போ தான் அங்கே நல்லா இருக்குமே. ஏன்னா அங்கே எம்டியாக விட்டோடனே அந்த ஃபீலிங்கே வரல, காம்பவுண்ட் செவுரு இருக்கிறதுக்கான ஃபீலிங்கே இல்லை. அதனால் வீட்டை நவுத்திட்டு அழகாக பண்ணு. இப்போ தான் ஃபெவிக்விக் வச்சு நீ தடவிருக்காதனால தான் இப்படி ஆடுது. அதை எதுவும் டச் பண்ணவே பண்ணாத. இப்போ வந்து இன்னொரு கல் மேலே வச்சுட்டு இப்படி திருப்பி பாரான், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரான். இப்போ தான் காம்பவுண்டு செவுரு கட்டணத்துக்கான ஒரு அர்த்தமே இருக்குது. பாரு, ஃபுல் வீடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கா பசங்களா? நல்லா இருக்குதா? இதுமாரி யூஸ்ஃபுல்லானது எதாவது பண்ணுங்கம்மா. எப்போ பாரு நீங்கள் வெயிலில் போய் ஆடுறதுக்கு இதுமாரி யூஸ்ஃபுல்லாக ஒரு கல்லை அதுமாரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக விளையாடுங்கம்மா. சூப்பராக இருக்குல்ல? ஏய் வாவ், சூப்பராக இருக்குது இந்த வீடு பாரா. மொட்டை மாடி வச்சு காம்பவுண்ட் செவுரு வச்சு டோர் வச்சு விண்டோ வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாரா. சே, நாமளும் அந்த வீடை கட்டணும். சூப்பராக இருக்குல்ல? சரி சரி இருக்கட்டும். நாளைக்கு இதுக்கு பெயிண்டிங் ஒர்க் கொடுக்க போகிறோம். பெயிண்டிங் ஒர்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் லைட் செட்டிங்லாம் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னாங்க. இந்த மினிச்சர் வீடு கட்டுறதுக்கே இங்கே பெண்டு கிழியுது. இன்னும் பெரிய வீடுலாம் கட்டினா ஐயோ முடியல எப்பா என்னால். இதே